Hello guys, welcome to question of the day. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா அயனிக் ஈக்லிபிரியம்ல இருந்து பஃபர் ஆக்ஷன் பத்தி பார்க்க போறோம். So before that, Xylemல ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் நடக்க போகுது on Feb 22nd on online. Suppose நீங்க வந்து 10th, 11th and 12th ஸ்டூடெண்டா இருந்தா every Saturday you can write this test in offline. ஸோ உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து உங்களோட ஐடியாவில் இருந்துச்சு, ஓகே ஐ வாண்ட் டு ரைட் ஜேஇ, நீட் ஆர்எல்ஸ் அமிர்தா, அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு அப்படின்னா ஷியோர் யூ கேன் write this test and then get 100% scholarship. Okay, yes sir. And then offline crash course பாத்தீங்க அப்படின்னா which is going to start from March 27 and the course fee பாத்தீங்கன்னா it's 10,000 plus GST. Okay, and இங்க லிஸ்ட் ஆயிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம Xylemல ஃபர்ஸ்ட் இயர் படிச்ச 50 plus ஸ்டூடெண்ட்ஸுக்கு so they got an MBBS seat. Okay, and if you are interested in any of this courses நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு you can confirm your seat. Yes, let's come to our topic. Okay, so யாரு பத்தி? buffer action. Okay, first what is பஃபர்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு பேசிக் ஐடியா தெரியணும். ஓகே, ஸோ எதனால pH மாறும்? எதர் நீங்கள் ஆசிட் ஆட் பண்ணும்போது ஆர்எல்ஸ் பேஸ் ஆட் பண்ணும்போது. ஸோ ஆசிட்ல இருக்கிற H பிளஸ் அயோனும் ஆர்எல்ஸ் பேஸ்ல இருக்கிற OH மைனஸ் அயோன் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது? pH ஆல்டர் பண்ணுது. கரெக்டா? வாட் இஸ் வீக் ஆசிட் அண்ட் வீக் பேஸ்? ஏன் இந்த வீக் ஆசிட் வீக் பேஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னா பிகாஸ் இந்த வீக் ஆசிட் அண்ட் வீக் பேஸ் பார்த்தீங்கன்னா they will prefer the non-ionized form or else unionized form. ஓகே, அப்படின்னா என்னன்னா CH3COOH வந்து CH3COO மைனஸ் அண்ட் H பிளஸ்ஸா இருக்கிறத விட they prefer to stay as CH3COOH. ஓகே, அஸ்டிக் ஆசிடா தான் இருக்கும், மாலிகுலர் ஃபார்ம் தான் இருக்கும், நியூட்ரல் ஃபார்ம் தான் இருக்கும். ஓகே, ஆனா இதுவே நீங்க ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் எடுத்துட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா so that will prefer to exist in ionic form. So HCl na, so HCl in the presence of water வந்து அது H plus and Cl minus இருக்கதா வந்து prefer பண்ணும். Okay, yes, now let's come to this. So இப்போ buffer solution, இந்த buffer solution என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா buffer solution is nothing but உங்ககிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு, அதில் நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஆசிட் ஆரல்ஸ் பேஸை ஆட் பண்ணுறீங்க. ஓகே, அப்போ என்ன நடக்காது? pH சேஞ்சஸ் நடக்காது. என்ன மேம், அப்போ ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் போட்டால் கண்டிப்பாக pH சேஞ்ச் ஆகணும்ல? எஸ், பிகாஸ் அந்த சொல்யூஷன் பஃபராக இருந்தது அப்படின்னா ஆரல்ஸ் அந்த நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்குள்ளே பஃபர் சொல்யூஷன் ஆட் பண்ணியிருக்கீங்க, பஃபர் சொல்யூஷன் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க, அதில் மறுபடியும் கொஞ்சம் ஆசிட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஆசிட் அண்டர்ஸ்டுட். ஓகே, நீங்கள் பேசாமல் ஒரு 1 liter ஆஃப் ஆசிட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக pH சேஞ்சஸ் நடக்கும். கரெக்ட், ரைட்? ஓகே, ஸோ பஃபர் சொல்யூஷன் இருக்கும் போது நீங்கள் கொஞ்சமாக ஆசிட் ஆட் பண்ணாலும் சரி இல்லை பேஸ் ஆட் பண்ணாலும் சரி, ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ், ஓகே, அப்போ கண்டிப்பாக pHல சேஞ்சஸ் இருக்காது. அதுக்கு என்ன ஸ்டோரிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி பஃபர் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இட்ஸ் அ வீக் ஆசிட் அண்ட் இட்ஸ் கான்ஜுகேட் பேஸ், தட் இஸ் அ அசிடிக் பஃபர். அண்ட் வீக் பேஸ் அண்ட் கான்ஜுகேட் ஆசிட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பேசிக் பஃபர். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இட்ஸ் கான்ஜுகேட் ஆசிட். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அசிடிக் பஃபர் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், CH3COOH வீக் ஆசிட் நம்ம ரொம்ப காலமாக படிச்சுட்டு இருக்கோம். கரெக்டா? ஸோ இதோட சால்ட் ஆஃப் இட் ஸ்ட்ராங் பேஸ். ஸோ இதுதான கான்ஜுகேட் பேஸ். பிகாஸ் ஒரு ஆசிட்ல H பிளஸ் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது தான் நம்மளுக்கு என்னது? கான்ஜுகேட் பேஸ். ஸோ இப்போ நான் அதோட ஒரு சால்ட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ this is a weak acid, weak acid ஓட salt of strong base நான் எடுத்திருக்கேன். ரைட், பிகாஸ் இந்த எண்ணெய் எங்கேருந்து வந்திருக்கும்? இட் கம்ஸ் ஃப்ரம் த NaOH. அண்ட் இந்த அசிட்டேட் அயான் எங்கேருந்து வந்திருக்கு? ஃப்ரம் த வீக் ஆசிட். கரெக்ட், ரைட்? இவ்வளோதான் பஃபர். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி இவங்க யாரு? இட் இஸ் அ வீக் ஆசிட். ஸோ வீக் ஆசிட் எந்த ஃபார்மை எந்த ஃபார்மை ப்ரிஃபர் பண்ணும்? இட் இஸ் ப்ரிஃபரிங் அ மாலிகுலர் ஃபார்ம் ரேதர் தேன் த அயனைஸ்டு ஃபார்ம். CH3COOH வந்து CH3COO மைனஸ் அண்ட் H பிளஸ்ஸாக நம்மளுக்கு மாறுது. ஸோ இப்படி இருக்கிறத விட they'll prefer to exist as molecular form. ரைட்டா? அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஈவன் ரிவர்சிபிள் ஆரோ மார்க்கும் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் யார் இருக்கா நம்ம கிட்ட? ஒரு சால்ட் இருக்கு, which is வீக் ஆசிடோட அதோட சால்ட், கான்ஜுகேட் பேஸோட சால்ட் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆகிடும் பிகாஸ் இட்ஸ் அ சால்ட். ஓகே, சால்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 90.9 கேசஸில்
கம்ப்ளீட் டிசோசியேஷன் நடந்துரும். அப்போ அசிட்டேட் அண்ட் Na+. ஓகே, இந்த ஈக்குவேஷனை பார்த்தோன்னா எனக்கு என்ன ஞாபகம் வரணும்? இட் இஸ் அ காமன் அயான். ஓகே, காமன் அயான் இஃபெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்ன காமன் அயான் இஃபெக்ட்? இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல ப்ராடக்டை பாருங்க, எந்த அயான் காமனா இருக்கு? ஸோ அசிட்டேட் அயான் காமனா இருக்கு. அசிட்டேட் அயான் காமனா இருக்கிறதுனால we can say this as a common ion effect. இந்த காமன் அயான் இஃபெக்ட் தான் இங்க பெட்டரா ரோல் பிளே பண்ண போகுது. எப்படி பண்ணுதுன்னு பார்த்துடலாமா? எஸ், லெட்ஸ் கம் டு தட். ஓகே, ஸோ பஃபர் சொல்யூஷன் இஸ் ரெடி. இப்போ அந்த பஃபர் சொல்யூஷனை நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ அந்த பஃபர் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணணும்ல. அப்போ நான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ ஆட் பண்ணுறேன் ஃப்ரம் த ஸ்ட்ராங் ஆசிட். அப்போது நான் H+ ஆட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த அசிட்டேட் அயான், எங்கே இருக்கிற அசிட்டேட் அயான்? இந்த அசிட்டேட் அயானும் இருக்கலாம், ஆர்எல்ஸ் இங்கே இருக்கிற அசிட்டேட் அயானும் இருக்கலாம். ரைட், சி, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் 1 மோலார் எடுத்தீங்க அப்படின்னா, ஓகே, உங்களுக்கு மேபி பாயிண்ட் மோலார் தான் வந்து CH3COO- கிடைக்கும். ஆனால் இதுவே இங்கே நான் 1 மோலார் எடுக்கும் போது I'll be getting a complete dissociation. அப்போ என்னோட பீக்கரில் I can say that maximum amount of acetate ion is present. ரைட், அப்போ மேக்ஸிமம் அசிட்டேட் அயான் நம்ம கிட்ட இருக்கு. அந்த கேஸ்ல நீங்க H+ ஆட் பண்ணும்போது அந்த H+ போய் யார் அட்டாக் பண்ணுது? அசிட்டேட் அயானை போய் அட்டாக் பண்ணுது. ரைட்டா? அப்போ நான் என்ன சொல்லலாம்? the concentration of H+ இருந்தா மட்டும்தான் அங்க pH நடக்கும், pHல சேஞ்சஸ் இருக்கும். கரெக்ட், ரைட்? ஆனா அந்த H+ இப்ப என்னவா மாறிடுச்சு? அசிட்டேட் அயான் கூட சேர்ந்து ஒரு வீக் ஆசிடா மாறிடுச்சு. அப்ப வீக் ஆசிட் இருக்கும் போது pHல பெட்டர் சேஞ்சஸ் இருக்குமா? கண்டிப்பா இல்லை. நீங்கள் ஸ்ட்ராங் ஆசிட் போடும்போது தான் pHல உங்களுக்கு ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கும். ஆனால் நான் ஸ்ட்ராங் ஆசிட் தான் ஆட் பண்ணுறேன். அந்த ஸ்ட்ராங் ஆசிட் நம்ம கிட்ட இருக்கிற அசிட்டேட் அயான் கூட சேர்ந்து ரியாக்ட் ஆகிட்டு என்ன ஆயிடுது? ஒரு வீக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படி ஒரு வீக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுறனால pHல என்ன இல்லை? ஸோ அந்த அளவுக்கு கம்மியான சேஞ்சஸ் கிடையாது. ஓகே, ஸோ pH வந்து இமிடியேட்டாக நம்மளுக்கு கம்மி ஆகாது. ஓகே, இதுவே நீங்க பஃபர் சொல்யூஷன் இல்லாம நீங்க கொஞ்சம் H+ ஆட் பண்ணா கூட ஓகே கண்டிப்பா pH மாறும். இங்க அசிட்டேட் அயான் அதை ப்ரொடெக்ட் பண்ணிடுது பிகாஸ் இட் இஸ் ஃபைனலி ஃபார்மிங் அன் வீக் ஆசிட். Hope it's clear. என்ன சொல்றாங்கன்னு பார்த்துடலாமா? Acid is added to the mixture. It will be consumed by the conjugate base so that undissociated weak acid நம்மளுக்கு ஃபார்ம் ஆகி இந்த H+ ஓட கான்சென்ட்ரேஷனை நம்ம கம்மி பண்ணிடுறோம். That's all. இப்போ பேஸ்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நீங்க பேஸ் ஆட் பண்ணும்போது this is H3O+ அயான். ஓகே, இந்த பேஸ் என்ன பண்ணுதுன்னா போய் H3O+ அயானை அட்டாக் பண்ணுது. எங்க இருக்கு? இங்க இருக்கிற H3O+ அயான். ஓகே, ஸோ அப்போ அந்த H3O+ அயான் கூட ரியாக்ட் ஆயிட்டு என்ன கிடைக்குது நம்மளுக்கு? we are getting the 2 molecules of water. வாட்டர் தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ வாட்டர் இருக்கிறனால pH சேஞ்சஸ் இருக்குமா என்ன? ரைட், அகைன் அந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆகாது. பிகாஸ் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? H+ and OH- அயான்னால தான் டிராஸ்டிக் சேஞ்சஸ் நடக்கும். கரெக்ட், ரைட்? ஸோ இங்கே ஃபார்ம் ஆகுறது உங்களுக்கு ஒரு வாட்டர் தான். ஸோ தட் pHல டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்காது. அண்டர்ஸ்டுட்? அப்போ நம்ம ஆட் பண்ற H+ அயானையும் OH- அயானையும் நம்ம வந்து வேற ரூட்டை மாத்தி விட்டுடுறோம். ஓகே, ஸோ தட் நம்மளுக்கு கிடைக்கிறது ஒரு வீக் ஆசிட் அண்ட் தென் அ நியூட்ரல் காம்பனண்ட். அண்ட் இன்னொன்று நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஈவன் வாட்டருமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வீக் எலக்ட்ரோலைட் தான். ஓகே, ஏன்னா அங்கே கம்ப்ளீட் டிசோசியேஷன் நடக்காது. 1 × 10⁻⁻7 H+ தான் கிடைக்குது. அப்போ இதுவுமே வீக் தானே நம்மளுக்கு. அப்போ வீக் கேசஸ்ல இருக்கும் போது கண்டிப்பா நிறைய H+ OH- அயான் இருக்காது. ஸோ pHயும் நம்மளுக்கு மாறாது. ஓகே, இப்போ குயிக்கா நம்ம ஈக்குவேஷன் வந்துடலாம். என்ன சொல்றாங்க? யா, நாங்க அங்க எழுதியிருக்கிற ஈக்குவேஷன்ல ஜஸ்ட் காப்பி பண்ணியிருக்கேன். அஸ்டிக் ஆசிட் அசிட்டேட் அயான் அண்ட் தென் H3O+ மாறி இருக்கு. எங்க இருந்து மாம் இங்க H3O+ வந்துச்சு? பிகாஸ் அக்வஸ்னா என்னது? நம்மளுக்கு வாட்டர். அப்போ இங்க இருக்கிற H+ அயானும் இங்க இருக்கிற ஆக்சிஜனோட லோன் பேர் வந்து கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன ஆயிரும்? we will get a H3O+ அயான். கரெக்ட், ரைட்? அது கூட நம்மளோட சால்ட் ஆஃப் இட்ஸ் கான்ஜுகேட் பேஸ் எடுத்திருக்கோம். இப்படி டிசோசியேஷன் நடக்குது. நான் இது கூட பேஸ் ஆட் பண்றேன். பேஸ் யார் கூட ரியாக்ட் ஆகுது? H3O+ ரியாக்ட் ஆயிட்டு H2O. இப்போ ஓவரால் ஈக்குவேஷன் எப்படி நடக்குதுன்னு சொல்றாங்கன்னு பாருங்க. சி, இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த H3O+ கம்மி ஆகுறனால ஓகே எப்போ நான் பேஸ் கொடுக்கும் போது அப்ப அக்கார்டிங் டு த லீ சாட்லியஸ் பிரின்சிபல்
நம்ம என்ன சொல்லியிருக்கோம், whenever the concentration of a reactant decreases, whenever the concentration of the product decreases, so the reaction will go backward. பேக்வர்டா ஃபார்வர்டா, ஃபார்வர்ட், ரைட், இட் இஸ் ஃபார்வர்ட் பிகாஸ் இது கம்மியாகுது, ரைட்டா? அப்போ இது கம்மியாகும் போது ரியாக்ஷன் ஃபார்வர்டு தான் போகும். அப்போ இங்கே என்ன இருக்குது நம்ம கிட்ட, அஸ்டிக் ஆசிட், ரியாக்ஷன் ஃபார்வர்டாக மூவ் ஆகுது. அப்போ அஸ்டிக் ஆசிட் என்ன ஃபார்ம் ஆகுது, அசிட்டேட் அயானும் மறுபடியும் H3O+ அயானும் ஃபார்ம் ஆகுது. அப்போ ரெண்டு ரியாக்ஷன், ஓவரால் ரியாக்ஷன் நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ யார் கேன்சல் அவுட் பண்ணிடலாம், H3O+, ரியாக்டன்ட் ப்ராடக்ட்ல இருக்கிறனால நான் கேன்சல் அவுட் பண்ணிடலாம். அப்போ ஓவரால் ரியாக்ஷன் வந்து OH minus CH3COOH and then acetate ion and then H2O. ஸோ இதில் ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கிடைக்கிறதுல CH3COO- இருக்கு, வாட்டர் இருக்கு. இதனால நீங்க pH மாறும்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா இல்லை. பிகாஸ் H+ அயான் or else OH- அயான் இருந்தால் தான் pH மாறும். ஓகே, ஸோ இங்கே எனக்கு கிடைச்சிருக்கிறது வாட்டர் அண்ட் தென் அசிட்டேட், ஸோ தட் நோ சேஞ்ச் இன் த pH. ஓகே, ஹோப் இட்ஸ் கிளியர் guys. ஓகே, ஸோ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு வீக் ஆசிட் நீங்கள் எடுத்தீங்கனாலும் கண்டிப்பாக அது அன்அயனைஸ்டு ஃபார்ம் இருக்கும். ஸ்ட்ராங் ஆசிட் வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ் வந்து அயனைஸ்டு ஃபார்ம். இங்கே ஆட் பண்ணியிருக்கிற ஸ்ட்ராங் ஆசிடும் ஸ்ட்ராங் பேஸையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், வீக் ஆசிட்கோ இல்லை நியூட்ரலுக்காகவும் மாற்றிடுறோம். ஓகே, ஸோ லீச்-சாட்லியஸ் பிரின்சிபல் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் கம்மியாச்சுன்னா ரியாக்ஷன் ஃபார்வர்டாக மூவ் ஆகுது. ஸோ ஈவன் தோ ரியாக்ஷன் ஃபார்வர்டாக மூவ் ஆச்சுனாலும் இங்கே காமன் அயான் இருக்கிறனால நம்மளுக்கு பெருசாக ஃபார்வர்டாக மூவ் ஆகாது. ஓகே, அசிட்டேட் அயானும் இருக்குது நம்மளுக்கு, கரெக்ட், ரைட்? ஸோ ஃபைனலி we are getting CH3COO- and then H2O. So that won't affect the pH. Okay, hope it's clear. And this is a question for you guys. Question read பண்ணிட்டு comment boxல answer பண்ணுங்க. Okay, subscribe our channel, and if you like this video, so give like. Okay, so we will meet in next question of the day. Thank you.